Hi students, நம்ம last classல economics first chapterல வந்துட்டு இருக்கக்கூடிய third and fourth detail பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா first 5 short answer questions பார்க்குறோம். அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டீட்டெயில் ஆன்சர் பார்க்குறோம் இன்னைக்கு கிளாஸ்ல. ஸோ என்ன ஷார்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம் அப்படின்னா என்ன, அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் ஒன் இஸ் வாட் இஸ் மென் பை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன, இது செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பர் கேபிட்டா இன்கம். பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா என்ன, அது ஃபோர்த் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் த வேல்யூ ஆடட் அப்ரோச் வித் எக்ஸாம்பிள். ஸோ வேல்யூ ஆடட் அப்ரோச்சை வந்துட்டு எக்ஸாம்பிளோட டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் டீட்டெயில் ஆன்சரில் ஃபிஃப்த் டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் எக்கானமி பாலிசிஸ். ஸோ இந்த 3 எக்கனாமி பாலிசிஸை வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அக்ரிகல்ச்சுரல் பாலிசி, விவசாய கொள்கை. செகண்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, அதாவது தொழிற்சாலை கொள்கை. தேர்ட் ஒன் இஸ் நியூ எக்கானமி பாலிசி. இந்த மூணையும் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டீட்டெயில் ஆன்சரே பார்த்துடலாம். எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் எக்கனாமிக் பாலிசிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அக்ரிகல்ச்சுரல் பாலிசி, செகண்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் தேர்ட் ஒன் இஸ் நியூ எக்கானமிக் பாலிசி. ஸோ இதோட ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சுரல் பாலிசியோட ஆன்சர் எங்கே இருக்குன்னா பேஜ் 299 இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் வந்துட்டு பேஜ் நம்பர் 299 அண்ட் 300 இருக்குது. நியூ எக்கனாமிக் பாலிசியோட வந்துட்டு பேஜ் 300 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சுரல் பாலிசி பார்க்கலாம். பேஜ் நம்பர் 299 எடுத்துக்கோங்க. பாருங்கள், பேஜ் நம்பர் 299ல் அக்ரிகல்ச்சுரல் பாலிசின்னு இருக்குது. அக்ரிகல்ச்சுரல் பாலிசி இஸ் த ஸ்டேட் ஆஃப் கவர்மெண்ட் டெசிஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் relating to domestic agriculture and imports of foreign agricultural product. ஸோ அக்ரிகல்ச்சுரல் பாலிசி அப்படிங்கிறது வந்துட்டு கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸோ ஆக்ஷன்ஸோ, அவங்க வந்துட்டு என்னென்ன டிசிஷன் எடுக்கிறாங்க, என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க, எதுக்கு ரிலேட்டடான அக்ரிகல்ச்சருக்கு ரிலேட்டடாக, அதாவது டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சருக்கு ரிலேட்டடாகவும் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸுக்கும் ரிலேட்டாக கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சுரல் பாலிசி அப்படிங்கிறது. சம் ஓவர் ஆர்ச்சிங் தீம்ஸ் இன்க்ளூட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மார்க்கெட் அசஸ் ஃபார் டொமஸ்டிக் கமாடிட்டிஸ். ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் பாலிசிக்குள்ளே என்னென்ன தீம் வரும்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது சப்போஸ் ஏதாச்சும் வெள்ளம் வருது, ரொம்ப மழை பெஞ்சு அவங்க பயிரெலாம் வந்துட்டு நாசமாக இதாகிடுது அப்படின்னா அப்போ எடுக்கக்கூடியதை வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நம்ம எப்படி அதை வந்துட்டு மேனேஜ் பண்ணலாம், அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு எக்கானமியோட ஸ்டெபிலிட்டி. இப்போ சப்போஸ் இந்தியாவோட எக்கானமி வந்துட்டு ரொம்ப கீழே போயிடுச்சுன்னா இந்த அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸை வச்சு தான் அதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அதோட ப்ரைஸை வந்துட்டு ரைஸ் பண்ணுவாங்க, அதான் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு பார்க்கும்போது நேச்சுரல் ரிசோர்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் இதை பேஸ் பண்ண ரிசர்ச் பண்ணுவாங்க, அதை எப்படி டெவலப் பண்ணலாங்கிறதுக்கான மெஷர்ஸ் வந்துட்டு எடுப்பாங்க. அண்ட் மார்க்கெட் அசஸ் ஃபார் டொமஸ்டிக் கமாடிட்டிஸ்னால் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு வந்துட்டு எப்படி மார்க்கெட்டிங், அதை எப்படி நம்ம வந்துட்டு விற்கலாம், எப்படி அதை செல் பண்ணலாம், அதுக்கான மார்க்கெட் அசஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பாலிசிஸ் கொண்டு வருவாங்க, அதான் சொல்கிறாங்க. சம் அக்ரிகல்ச்சரல் பாலிசி ஆர் ப்ரைஸ் பாலிசி, லேண்ட் ரெஃபார்ம் பாலிசி, கிரீன் ரெவல்யூஷன், இரிகேஷன் பாலிசி, ஃபுட் பாலிசி, அக்ரிகல்ச்சுரல் லேபர் பாலிசி அண்ட் கோஆப்ரேட்டிவ் பாலிசி. ஸோ சில பாலிசிஸ் அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய சில பாலிசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பாலிசி, அதாவது வந்துட்டு ப்ரைஸ், அதாவது அக்ரிகல்ச்சரல் கமோடிட்டிஸ் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லை டிக்ரீஸ் பண்ணுவாங்க, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு லேண்ட் ரிஃபார்ம் பாலிசின்னா பார்த்தீங்கன்னா அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய லேண்டுக்கு ஏதாச்சும் பாலிசி இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷனாக தெரியும்.
இரிகேஷன் பாலிசினா வந்துட்டு அந்த பாசனத்துக்கான பாலிசி, அந்த அக்ரிகல்ச்சருக்கு தேவையான வாட்டரை வந்துட்டு இரிகேட் பண்ணுறதுக்கான பாலிசி. நெக்ஸ்ட்டு ஃபுட் பாலிசி. அக்ரிகல்ச்சரல் லேபர் பாலிசின்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சரில் வேலை பார்க்கக்கூடிய லேபர்ஸ்க்கு சில பாலிசிஸ் இருக்கும், அதுதான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் பாலிசி அப்படிங்கிறது வந்துட்டு கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸும் டெசிஷன்ஸும் எதுக்கு ரிலேட்டடானா அக்ரிகல்ச்சருக்கோ ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸுக்கும் ரிலேட்டாக எடுக்கக்கூடியது தான் வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சரல் பாலிசிஸ். ஸோ அதில் என்ன தீம்ஸ் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதோட ரிசர்ச், அதோட டெவலப்மெண்ட், அதே மாதிரி நம்ம அந்த டொமஸ்டிக்லேருந்து வரக்கூடிய கமாடிட்டிஸுக்கு எவ்வளோ மார்க்கெட் அசஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி வரும். இதான் ஃபர்ஸ்ட் ஒன் அக்ரிகல்ச்சரல் பாலிசி. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. Industrial development is a very important aspect of any economy. ஸோ எந்த ஒரு எக்கானமி எடுத்துக்கலாம், நாட் ஒன்லி இன் இந்தியன் எக்கானமி, எந்த வேர்ல்டில் எந்த கண்ட்ரியோட எக்கானமி நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு நல்லா டெவலப் ஆகி வெல் டெவலப்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரியோட எக்கானமி வந்துட்டு நல்லா இருக்கும். அதான் சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நேஷனோட எக்கானமிக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். It creates employment, promotes research and development, leads to modernization and ultimately makes the economy self-sufficient. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் நல்லா டெவலப் ஆச்சு அப்படின்னா நிறைய பேத்துக்கு வேலை கிடைக்கும், எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ரொம்ப மாடர்னைசேஷன், அந்த எக்கானமி அந்த கண்ட்ரி வந்துட்டு ரொம்ப மாடர்ன் ஆகும். அல்டிமேட்டாக அந்த எக்கானமி வந்துட்டு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக ஆகிடும். எந்த ஒரு கண்ட்ரியும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒன் நேஷன்ஸ் எக்கானமி. ஒரு நேஷனோட எக்கானமிக்கு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட். சப்போஸ் ஒரு நேஷனில் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ் மூலமா நிறைய பேத்துக்கு வேலை கிடைக்கும், அந்த கண்ட்ரியை வந்துட்டு ரொம்ப மாடர்ன் ஆகிடும். அதே மாதிரி நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும் அந்த கண்ட்ரியில். அதே மாதிரி அந்த கண்ட்ரியோட எக்கானமி வந்துட்டு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக மாறிடும். இன்ஃபேக்ட் industrial development even boost other sectors of economy like agricultural sector and service sector. ஸோ இது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆச்சு அப்படின்னா அதர் செக்டார்ஸை வந்துட்டு பூஸ்ட் பண்ணி நல்லா எனர்ஜி கொடுக்க, அதாவது வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆக இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் சப்ளை வேணும், அதுக்குண்டான லேபர்ஸ் வேணும். அதனால் வந்துட்டு அக்ரிகல்ச்சுரல் செக்டாரையும் சர்வீஸ் செக்டாரையும் அது வந்துட்டு நல்லா பூஸ்ட் பண்ணும். இட் இஸ் ஆல்சோ க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரேட். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆச்சு ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ட்ரேடும் வந்துட்டு நல்ல டெவலப்மெண்ட் ஆகும். Several industrial policies have been enacted. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. Since 1948, industries policy on large scale industries, example textile industry policy, sugar industry policy, price policy of industrial growth, small scale industrial policy and industrial labor policy. So 1948 after independence-க்கு அப்புறம் நிறைய லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்கு நிறைய இண்டஸ்ட்ரியல் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அந்த பாலிசி பேர் தான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பாலிசி, சுகர் இண்டஸ்ட்ரி பாலிசி, ப்ரைஸ் பாலிசி, ஸ்மால் ஸ்கேலுக்கான இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ், இது எல்லாமே வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நியூ எக்கனாமிக் பாலிசி. The economy of India has undergone policy in the beginning of 1990s. ஸோ இந்தியாவோட எக்கானமிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாலிசி எப்போருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு, எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கிறது எப்போருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா 1990யோட பிகினிங்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. This new model of economic reforms is commonly known as LPG, known as liberalization, privatization and globalization. ஸோ இந்த நியூ மாடல், இந்த எக்கனாமிக் ரிஃபார்மோட நியூ மாடல் நம்ம காமனாக என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி அப்படின்னு சொல்லுவோம். லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் அண்ட் ப்ரைவேட்டைசேஷன். லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். எல்லாம் எல்பிஜியோட ஃபுல் ஃபார்ம் கேட்டால் லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ்ன்னு சொல்லக்கூடாது. எக்கானமியில் எல்பிஜியோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு இதுதான். These economic reforms had influenced the overall economic growth of the country in a significant manner. ஸோ இந்த எக்கானமிக் ரிஃபார்ம்ஸ் வந்துட்டு ஓவரால் எக்கானமியோட க்ரோத்துக்கு காரணமாக இருக்குது, நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்துட்டு
காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 3 பாலிசி. ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் பாலிசி பார்த்தோம், செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி பார்த்தோம், தேர்ட் வந்துட்டு நியூ எக்கனாமிக் பாலிசி வந்துட்டு பார்த்தோம். ஸோ இதான் வந்துட்டு 5th டீட்டெயில். சப்போஸ் இதை வந்துட்டு 2 மார்க்ஸில் கூட கேட்கலாம், எக்கனாமிக் பாலிசி பற்றி எழுதுங்க, இல்லாட்டி இண்டஸ்ட்ரியல் பாலிசி பற்றி எழுதுங்க, இல்லாட்டி அக்ரிகல்ச்சரல் பாலிசி பற்றி எழுதுங்கன்னு கேட்கலாம். அதுக்கு சான்சஸ் இல்லை, மேபி கேட்டால் இப்படி எழுதிக்கலாம். ஸோ ஒரு டீட்டெயில் ஆன்சர் பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு ஷார்ட் ஆன்சர்ஸ் 5 ஷார்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் டிஃபைன் நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க, இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ பேஜ் நம்பர் 293 இருக்குது பாருங்கள், பேஜ் 293 இருக்குது. நேஷ்னல் இன்கம் இஸ் எ மெஷர் ஆஃப் த டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை அன் எக்கானமி ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், நார்மலி எ இயர். ஸோ நேஷ்னல் எக்கானமி அப்படிங்கிறது வந்துட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், ஒரு எக்கானமியில் ஒரு சர்டைன் பீரியடில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட மணி வேல்யூ, அதைத்தான் வந்துட்டு நேஷ்னல் இன்கம்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு காமனாக வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட், நார்மலாக ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் இருக்கும். 1 இயரில் அது எவ்வளோ இன்கம் வருது, நம்ம அந்த கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட மணி வேல்யூ எப்படி அப்படிங்கிறது தான். Commonly, national income is called as gross national product or national dividend. So, common national income என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா gross national product இல்லாட்டி national dividend அப்படின்னு சொல்லுவோம். So, national income is a measure of total money value of goods and services produced by an economy over a period of time, normally a year. Commonly, national income is called as gross national product or national dividend. So, இதான் வந்துட்டு first question. Define national income அப்படின்னு கேட்டால் இந்த 4 lines தான் எழுதணும். ஓகேவா? Next question பாருங்க. What is meant by gross domestic product, GDP? So, GDP அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 293 இருக்குது பாருங்க. பேஜ் நம்பர் 293 ஆரஞ்சு கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஆன்சர். Gross domestic product, GDP, is the total value of output of goods and services produced by the factors of production within the geographical boundaries of the country. So, GDP அப்படிங்கிறது வந்துட்டு total value. So, goods and service ஓட அவுட்புட்டோட டோட்டல் வேல்யூ எது ப்ரொடியூஸ் பண்ணுன்னா ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ். ஸோ ப்ரொடக்ஷன் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு கண்ட்ரியோட ஜியாகிரபிக்கல் பவுண்ட்ரிஸ், ஒரு கண்ட்ரியில் நடக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட அவுட்புட்டோட வேல்யூ, டோட்டல் வேல்யூ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஃபேக்டர்ஸ் and production within the geographical boundaries of a country. ஒரு கண்ட்ரியோட geographical boundariesல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய goods and serviceோட total value output தான் வந்துட்டு gross domestic product. இதான் வந்துட்டு GDP. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் gross domestic product. ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. இதான் தேர்ட் கொஸ்டின். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 295 இருக்குது பாருங்கள். 295 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபின்னு இருக்குல்ல, இதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். ஒரு எக்கானமியோட க்ரோத்தை ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஜிடிபி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் இஸ் ப்ராப்ளம்ஸ் இன் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன். ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிக்ரீஸிங் என்னென்ன இன்க்ரீஸிங். ஸோ ஒரு ப்ராடக்ட்டில் வந்துட்டு ஒரு நேஷனில் இருக்கக்கூடிய கமாடிட்டிஸில் என்னென்ன டிக்ரீஸ் ஆகுது, என்னென்ன இன்க்ரீஸ் ஆகுது, அதோட ப்ராப்ளம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு ஜிடிபி ரொம்பவே முக்கியம். தேர்ட் ஒன் இஸ் கம்பேரிஷன் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு. வேர்ல்டில் இருக்கக்கூடிய டெவலப்டு கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஜிடிபி ரொம்ப முக்கியம். நம்மளோட கண்ட்ரியோட எக்கானமியை வேர்ல்டில் இருக்க ஒரு டெவலப்டு கண்ட்ரியோட எக்கானமி கூட கம்பேர் பண்ணுறதுக்கு ஜிடிபி ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர். ஸோ பர்ச்சேசிங் பவரை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஜிடிபி வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டார். பப்ளிக் செக்டாரை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஜிடிபி ரொம்ப முக்கியம்.
கைட் டு எக்கனாமிக் பிளானிங், ஒரு எக்கானமியை பிளான் பண்ணுறதுக்கு அதுக்கு அந்த பிளான் பண்ணுறதுக்கு தேவையான கைடன்ஸுக்கு வந்துட்டு இந்த ஜிடிபி ரொம்பவே முக்கியம். ஸோ 6 இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத், செகண்ட் ஒன் இஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன், தேர்ட் ஒன் இஸ் கம்பேரிஷன் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்ட், fourth one is estimate the purchasing power, fifth one is study of public sector, and sixth one is guide to economic planning. So வந்துட்டு importance of GDP அப்படின்னு கேட்கும்போது இந்த 6 points எழுதணும். ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் பர் கேபிட்டா இன்கம்? பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. இதான் ஃபோர்த் கொஸ்டின். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 294 இருக்கு. பாருங்க, per capita income. Per capita income or output per person is an indicator to show the living standard of people in a country. So per capita income இல்லாட்டி output per person அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர். என்ன இண்டிகேட்டர்னா ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புளோட லிவிங் ஸ்டாண்டர்டை காட்டக்கூடிய இண்டிகேட்டர் தான் வந்துட்டு per capita income. It is obtained by dividing the national income by the population of a country. ஸோ இது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேஷ்னல் இன்கம், ஒரு கண்ட்ரியோட நேஷ்னல் இன்கத்தை வந்துட்டு அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் கூட டிவைட் பண்ணணும் அப்படின்னா per capita இன்கம் வந்துட்டு கிடைக்கும். அதான் சொல்கிறாங்க, per capita income or output per person is an indicator to show the living standard of people. It is obtained by dividing the national income by the population of a country. Per capita income is equal to national income by population. ஸோ per capita income அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புளோட லிவிங் ஸ்டாண்டர்டை இண்டிகேட் பண்ணக்கூடிய காட்டக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். இது எப்படி டிரைவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம், ஒரு கண்ட்ரியோட நேஷ்னல் இன்கத்தை வந்துட்டு அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் கூட டிவைட் பண்ணணும் அப்படின்னா per capita income வந்துட்டு கிடைச்சிரும். ஸோ இதான் வந்துட்டு ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, டிஃபைன் த வேல்யூ ஆடட் அப்ரோச் வித் எக்ஸாம்பிள். ஸோ வேல்யூ ஆடட் அப்ரோச் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதான் ஃபிஃப்த் கொஸ்டின். இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் 294 இருக்குது. பாருங்கள், 294 வேல்யூ ஆடட் அப்ரோச் இருக்குது. அதாவது வந்துட்டு ஜிடிபியை கேல்குலேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு வந்துட்டு வேல்யூ ஆடட் அப்ரோச். ஸோ உங்களுக்கு எகெயின் இது சொல்லி ஆல்ரெடி வந்துட்டு டீட்டெயிலில் பார்த்தோம். எகெயின் நான் சொல்கிறேன். எ கப் ஆஃப் டீ சர்வ்டு டு யூ இன் எ ஹோட்டல் இஸ் எ ஃபைனல் குட். ஸோ ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒரு டீ ஆர்டர் பண்ணுறீங்க, அவங்க வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. அது வந்துட்டு ஒரு ஃபைனல் குட். த குட்ஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் இட் இஸ் டீ பவுடர், மில்க் அண்ட் சுகர் ஆர் இன்டர்மீடியட் குட்ஸ். ஸோ அந்த டீயை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன குட்ஸ் தேவைப்பட்டுச்சு? டீ பவுடர், மில்க், சுகர் தேவைப்பட்டுச்சு. இந்த மூணு என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ஸ் தே ஃபார்ம் எ பார்ட் ஆஃப் த ஃபைனல் குட், த கப் ஆஃப் டீ. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு கப் ஆஃப் டீ ஃபைனல் குட்ஸ் வர்றதுக்கு இது ஒரு பார்ட்டாக வந்துட்டு இருக்குது. ஒன் வே டு மெஷர் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் கப் ஆஃப் டீ is to add the value produced by each intermediate good used to produce it. ஸோ ஒரு வே, அதாவது வந்துட்டு ஒரு டீயோட மார்க்கெட் வேல்யூவை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீயை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு காரணமான 3 இன்டர்மீடியட் கூட்ஸோட மார்க்கெட் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த டீ, ஒரு கப் ஆஃப் டீயோட மார்க்கெட் வேல்யூ வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதான் சொல்கிறாங்க, the sum of value added by all the intermediate goods used in the production gives us the total value of final goods produced in an economy. ஸோ ஒரு எக்கானமியில் ஒரு ஃபைனல் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன கூட்ஸு அதுக்கு காரணமாக இருந்ததோ அந்த கூட்ஸோட மார்க்கெட் வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைனல் கூட்டோட மார்க்கெட் டோட்டல் வேல்யூ நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு வேல்யூ ஆடட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்துட்டு ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் 5 ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம், 1 டீட்டெயில் ஆன்சர் பார்த்தோம். ஸோ இந்த 5 ஷார்ட் ஆன்சர்லேயும் ஒரு டீட்டெயிலில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.